எதுவுமே கிடையாது. வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்குது. இப்படிதான் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு போச்சு. வெனிசுலா ஒரு கம்யூனிஸ்ட் வந்தான் சாவிஸ். கடைசி என்னாச்சு வெனிசுலா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அண்ணன் சொல்றேன் போய் தட்டிப்பாரு வெனிசுலா அப்படின்னு. எவ்வாறு தொழிற்சாலை 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 வேலை வாய்ப்பு தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேளாண்மை விட்டு போயிட்டு கடைசி என்ன தெரியுமா? என்ன முடிவு பண்ணிடுறீங்களா? அதே இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணி அதே போய் காசை வச்சுக்கிட்டா அப்ப உணவு பண்ண அதை இம்போர்ட் பண்ணிடுவோம், இறக்குமதி பண்ணிக்கிறோம். உலகத்தில் எல்லா நாடுகளும் இறக்குமதி பண்ணி கொள்வோம் என்று நினைத்தால் எந்த நாட்டில் இருந்து இறக்குமதி செய்வாய்? எல்லா நாடும் விட்டுருச்சு வேளாண்மையை. எந்த நாட்டில இருந்து வரும்? எந்த நாட்டில இருந்து வரும்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கடைசியா என்னாச்சு? வேளாண்மை சொல்லல கட்டு கட்டா நீங்க நம்ப முடியாது. என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கு என் சொந்தங்களே, தெருவுல பூரா பணம் இடிச்சுக்கிட்டு ஓடுறா. பணத்தை புரிஞ்சு ஒருத்தன் எடுக்கல. ஏன்னா பணத்தால பயன் இல்ல, சாப்பிட ஒண்ணும் இல்ல, ஆடு இல்ல, மாடு இல்ல, பாம்பு இல்ல, பல்லி இல்லை, காக்கா இல்ல, கொக்கு இல்ல, போய் நாய் இல்ல, நரி இல்ல, தின்னு முடிச்சிட்டான். ஓடி கடைகளை போட்டாச்சு. ஒரு ரொட்டி துண்டுக்கு சண்டை விட்டு நான் போய்